ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய ஞானி இருந்தாரு. அவரு ஆற்றோரமா ஒரு ஆசிரமத்துல இருந்தாரு. அவரை தேடி நிறைய பேரு பக்கத்து ஊர்ல இருந்து வருவாங்க. அப்படி அவரை பார்க்க ஒருத்தர் படகுல ஏறி வந்தாரு. வந்து இறங்கி அவரை பார்த்து, ஐயா, என் வியாபாரத்துல எனக்கு ரொம்ப மன அழுத்தம் ஏற்படுது. மனசு வேலை செய்யவே மாட்டேங்குது. ரொம்ப குழப்பமா இருக்குது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மனசு உறைஞ்சு போனது மாதிரி ஆயிட்டுது. எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன்னு சொன்னாரு. உடனே அந்த ஞானி சிரிச்சாரு. அப்புறம் அவரை பார்த்து, நீ வந்தியே ஒரு படகு, அது இப்போதான் கிளம்புது. அது நின்ன இடத்துல இருந்து எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்லி ஒரு பாத்திரத்தை கொடுத்தாரு. இவர் போய் அந்த பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு வந்தாரு. தண்ணிய பார்த்தா ஒரே மண்டியா இருந்துச்சு. ஞானி அதை கீழே கொட்டிட்டாரு. எனக்கு இந்த தண்ணி வேண்டாம், தெளிவான தண்ணி தான் வேணும், கொஞ்சம் நேரம் கழிச்சு தண்ணி எடுத்துட்டு வான்னு சொன்னாரு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் போய் அவர் தண்ணியை எடுத்துட்டு வந்தாரு. அந்த தண்ணி மண்டியாவும் இல்லை, தெளிவாவும் இல்லை, கலங்கலா இருந்துச்சு. ஞானி அதையும் கொட்டிட்டாரு. எனக்கு இந்த தண்ணி வேண்டாம், இது கலங்கலா இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதே இடத்துல இருந்து எடுத்துட்டு வான்னு சொன்னாரு. இவர் 1/2 மணி நேரம் கழிச்சு அதே இடத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்தாரு. இப்போ தண்ணி பளபளன்னு தெளிவா இருந்துச்சு. ஞானி உடனே சொன்னாரு, இந்த தண்ணி மாதிரி தான் நம்ம மனசும், இந்த படகு மாதிரி தான் உன்னோட ஸ்ட்ரெஸ்ஸும். எப்பவுமே ஒரு சலசலப்பு ஏற்படும் போது மனசு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அந்த நேரத்தில் உன்னால் எதையுமே யோசிக்க முடியாது. இப்போ நீ எப்படி காத்திருந்தியோ அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் வரும்போது அதுக்கு நீ கொஞ்சம் டைம் கொடுத்தா உன்னோட மனசும் அமைதியாகும்னு சொன்னார். உங்க வாழ்க்கையிலையும் பிரச்சனை வரும்போது எதுவுமே செய்யாம அமைதியா ஆண்டவர் பாதத்துல நம்பிக்கையோட காத்துருங்க. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. நமக்கு எது நல்லதோ அதை அவர் கண்டிப்பா செய்வாரு. இப்படி நம்ம நினைச்சாலே டென்ஷன் ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஆகுது, எல்லாம் பறந்து போயிடும்.